வாழ்த்தும் போது ஒரு சில அன்பான வார்த்தைகள். தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ அழைத்தாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தியேட்டருக்கு போனேன். 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டருக்கு போனேன். படத்தை பற்றி அன்றைக்கி தான் ஒரு 2 days பிஃபோர் தான் பேப்பரில் பார்த்தேன். டிடிடின்னு இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. நான் போய் படம் பார்த்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் ஏதோ நியூ டைரக்டர் பண்ணியிருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் போக 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 அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைரக்டர் கொண்டு போனார். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவரோட டேக்கிங்ஸ், அவரோட ப்ரெசன்டேஷன்ஸு, ப்ளஸ் இந்த படத்தோட மெயின் ஆங்கர் ஜீவா, அவரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். அது இல்லாமல் இந்த ஹீரோயின் அவங்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இளவரசு சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க, செய்ய வச்சார் டைரக்டர். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படம் நான் ஜீவாக்கிட்டையும் இந்த டைரக்டர்கிட்டையும் மிஸ்டர் தீபக், மிஸ்டர் கண்ணன் சாரோட சன்கிட்டையும் நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் 100% நம்பிக்கையோடு சொன்னேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இன்றைக்கி இது வெற்றி விழாவில் கலந்து கொண்டதற்கு. கேன் ஐ ரிக்வெஸ்ட் Mr. Kannan, Deepak and Jeeva sir to come to the stage, please. I would like to honor them with the bouquet. Please. Sorry? அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ட்ரிபிள் டீன்னு பேர் வச்சுருந்து 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ட்ரிபிள் டீ ஓகே. கரெக்ட் சார். 9 மணிக்கு டீ டைம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா. அநேகமாக அடுத்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் இந்த ஸ்டேஜ், இந்த ஹோட்டல்லாம் பத்தாது, பெரிய கிரவுண்டில் தான் வைக்கணும். ஏன்னா இப்போவே பாதி தமிழ் இண்டஸ்ட்ரியாக வளைச்சி போட்டார் நம்ம கண்ணன் ரவி சார். அதாவது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டின்றது, நான் என் ஃபேமிலியோடு நான் துபாய் போயிருந்தேன். நான் என் சிஸ்டர் ஹஸ்பண்ட்ஸ் எல்லோரும். என்னை ஏர்போர்ட்டில் பார்த்தவங்க யாரோ அவருக்கு சொல்லி அவர் நம்பரை போட்டு அங்கே பிடிச்சி வாங்க, ஒரே ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னாரு. போனால் 168 வாங்க சாப்பாடு, சாப்பிடவே முடியல. அப்படி அவர் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார். இது நான் செஞ்சது, இது நான் ஸ்பெஷலாக என்னோடய மேற்பார்வையில் செஞ்சு, இது சாப்பிட்டு பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட வச்சுருவார். அப்படி ஒரு என்ன நம்ம தமிழர் உலகத்துக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த விருந்தோம்பல், இந்த விருந்தோம்பலில் அண்ணனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணனை நம்ம ஜீவா படத்துக்கு வாழ்த்து வந்த அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சீமான் உட்பட எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஜீவா ஒய்ஃப் ஜீவாவோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பையன் தான் எனக்கு ஷாக்கு. இப்படி பார்க்குறேன் நான், அந்த அளவு ஹைட்டு. அவங்க உடனே சொல்கிறாங்க, ஏய் உன்னை குழந்தையிலேருந்து தெரியும். நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையே குழந்தையிலேருந்து தெரியல. ஏன்னா என்னோட 2வது படத்தில் ஜீவா கிருஷ்ணர் வேஷம் போட்டு சரத்குமார் சார் மேலே யானை படுற மாதிரி ஷார்ட்டில் நடிச்சிருப்பாப்புல. அப்புறம் தெரியும். ஸோ எங்கள் குடும்பத்து பையன் நான் சொன்னது காரணம் அதுதான். அவனுக்கு கொஞ்ச நாட்கள் வெற்றிகள் அமையாமல் இருந்தது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு 2nd ரவுண்டு. இந்த ரவுண்டில் ஒரு பெரிய கலை கட்டினான்னு உங்களுடைய வாழ்த்துக்களோடு நான் அவரை வாழ்த்துறேன். மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் இந்த படம் ப்ரீமியர் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன், பார்த்தேன். நான் என் ஒய்ஃபு போயிருந்தோம். நான் முதல்ல எதிர்பார்க்காம ஏதோ ஒரு படம், சரி ஓகே நம்ம ஒருத்தர் கூப்பிட்றாங்க, சரி மரியாதை கொடுத்து போகணுன்ட்டு போய் பார்த்தா எனக்கு படம் ஆரம்பித்தது தெரியல, இன்ட்ரோல் வந்தது தெரியல, முடிஞ்சது தெரியல, அப்படி போயிடுச்சு. 1 hour 55 minutes தான், 2 hours தான் படமே.
பட் வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். இப்போ தான் நம்ம செல்வமணி சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போல்லாம் வந்து படங்கள் எப்படி வருதுன்னா, சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது வந்து ஸ்க்ரீன் பிளே டெல்லிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெற்றி அடையும். அந்த சூசகமெல்லாம் வந்து ஜீவா நல்லா இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி ஒரு டைரக்டரையும் அப்படி ஒரு கதையும் செலக்ட் பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. அவரோட பண்ண அந்த அவருக்கு அந்த டைரக்டருக்கு வந்து 2வது படம்னு சொன்னாங்க. அது தெரியவே இல்லை. எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கினதுலேருந்து அந்த படத்தினுடைய தொய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு போன விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் டைரக்டர் சார். அப்புறம் கண்ணன் ரவி சார் பற்றி அதுக்கு மேலே சார் சீக்கிரமே 1/1 நீங்கள் இனிமேல் துபாய்க்கு போக முடியாது. எவ்வளோ பூஜை இருக்குது, எவ்வளோ ரிலீஸ் இருக்குது, எவ்வளோ சக்ஸஸ் மீட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ தமிழ் படங்கள் எடுத்துகிட்ருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் நீங்களும் ஐக்கியமானதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் மனம் போல் எல்லாம் அமைய இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட புது வரவா நல்வரவா கண்ணன் ரவி வந்திருக்காங்க. உங்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறீங்க. இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தா நிறைய டைரக்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இவங்க இவ்வளோ நாள் துபாயில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் நல்ல இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க சௌத்ரி சார் ஒரு 50 டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இல்லை 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 100 படம் 50 டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்ததால் நிச்சயமாக நீங்களும் ஒரு 50 படம் குறையாமல் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது சௌத்ரி சார் சொன்னார் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. உடனே சீமா ரொம்ப சந்தோஷமாக திரும்பினார். நாங்கள் டைம் சேஞ்ச் ஆகிடுச்சான்னு. இல்லைப்பா பையனோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையாக தமிழ் சினிமாவோட டைம் சேஞ்ச் ஆகிருக்கு சார். அதாவது கடந்த வருடத்தில் வந்து முடியிறப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய 25வது வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 26வது வருஷம் தொடக்கம் கூட வந்து பெரிய படங்கள்லாம் இல்லாமல் இந்த சின்ன படம், சின்னதாக ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சின்ன படம் வந்து இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தொடக்கம். அதுவும் கண்ணன் ரவி வந்து என்னென்னா பெரிய ஆர்டிஸ்ட், இதெல்லாம் முதல்ல கதையை சொல்லுங்கள், அது எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறது. தமிழ் சினிமாவில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்டு கதை பிடிச்சா படம் பண்ணுறங்கிறது வந்து நீங்கள் சௌத்ரி சார் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவை வந்து சரியான பாதை கொண்டு செல்லக்கூடிய விஷயம். வந்து ஆடியன்ஸ் வந்து நிறைய புளிச்சு போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில், ஹை ஸ்பீடில், லோங்கில், ஐயங்களில் பார்த்து ஒரு சொன்ன மாதிரி டைரக்டர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துருக்கு. நான் கூட இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ இது எப்படி வருது கதையாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. முதல்ல இது ஒத்துக்கிட்டதுக்கே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த கதையை நிஷாந்த் நீங்கள் வந்து ரியலி யூ டன் அ கிரேட் ஜாப். அது வந்து ஒரு சீனு ஒரு கேரக்டரும் அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு புதுசான விஷயம். ஜீவாவுக்கு ஒரு ஹீரோயினே இல்லாமல் வந்து ஒரு கதையை கொண்டு போயிட்டு அழகாக வந்து, ஏன்னா வழக்கமாக வந்து ஒரு ஜீவா வந்து ஒரு ஹீரோயின் சாங்கு டுயட் அப்படிலாம் இல்லாமல் ஒரு புதுசான வந்து ஒரு மாற்றி யோசித்து அந்த கதையை ஒரு சின்ன கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. உங்களால் வந்து ஒரு 50 டைரக்டர் வர போகிறாங்க சினிமாவுக்கு. அது வந்து ஏன்னா நீங்கள் கண்ணன் ரவிக்கு வந்து ஏற்கனவே அது குரங்கு அது கல்லுவரை குடிச்சிச்சு பண்ண, அது ஏற்கனவே வந்து அண்ணே சார் 10 படம் பண்ணணும் 20 படம் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பார். இனிமேல் யார் நினச்சாலும் ஆண்டவனே நினச்சாலும் கண்ணன் ரவி 50 படம் இருக்கிறது யாரும் நிறுத்த முடியாது. அது தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நிச்சயமாக தமிழ் சினிமா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போது நாங்கள் வந்து பணம் கதை சொல்லும்போது சௌத்ரி சாரோ இல்லை இப்ராஹிம் ராவத்தரோ இல்லை வந்து யாரோ தமிழ் ப்ரொடியூசர் போய் தமிழில் கதை சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, நாங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கதையை சொல்லி பிச் டாக் பண்ணு சார் அப்படி வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு லேங்குவேஜில் வந்து கதையை சொல்கிற மாதிரி ஒரு அவலமான சூழ்நிலை வந்து தமிழ் சினிமாவில் இருக்குது. அது மாதிரி தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டு படையில ப்ரொடியூசர் தான் தமிழ் சினிமா நல்லா வரணும். அதுதான் இப்போ நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் போயிட்டு நாங்கள் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்கா ஆடியோ வரலப்பா.
செக். நான் பேசுறது வருதுங்களா? ஓகே, இப்போ ஓகேவா ஓகே டன். சார்? ஏன்னா இப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வருத்தமான இதுலேருந்து நாங்கள் மாற ஒரு நல்ல சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இனிமேல் வரும்போது நம்ம ரிலீஸ் தேதியை நாம் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரிலீஸ் தேதியை பாம்பேலையும் அமெரிக்காவிலும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான நிலைமை வந்துடக்கூடாது. நீங்கள் இப்போ உங்களோட பட்ஜெட்டில் திரையரங்கம், ஓடிடி, சேட்டலைட்டு, எஃப்எம்எஸ்னு இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி 100 ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை 400-500 ரூபாய்க்கு எடுத்து அவங்களாம் நம்ம படத்தை வாங்கின பிறகு ரிலீஸ் பண்ண நினச்சா இப்போ ஒரு 300-400 படம் படம் ரெடியாகி நிற்குது. தயவுசெய்து திரையரங்கங்கள் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். திரையரங்கத்தில் என்ன வசூல் வருமோ அந்த வசூலுக்கு நீங்கள் படம் எடுங்க. மீதி வரதெல்லாம் லாபத்தில் வச்சுட்டு சம்பளத்தை வச்சு அவங்கவுங்க பிரித்து கொடுத்துருங்க. இந்த எவனையும் போய் யாரும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறதுக்கு தான் இந்த படம் ஒரு உதாரணம். அதுதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் வரும். இப்போ போய் நான் போய் 16 வயசில் கதையை எப்படி சொல்கிறது? இந்த கதையை இப்போ இந்த கதையை ட்ரிபிள் டி கதையை போய் ஒருத்தர் சொல்கிறதுக்கு வேற ஒருத்தரோட போய் சொன்னால் நிச்சயமாக அவரால் பிடிச்சிக்க முடியாது. சிறை மாதிரி படங்களோட கதையை யார்கிட்டையும் சொல்லி அதை விளங்க வைக்கவும் முடியாது. அப்போது தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா நல்லா வளரும். அதர் லாங்குவேஜ் இங்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மொழியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான தயாரிப்பாளர் வரணும். அந்த வகையில் ஒரு நல்ல வரவாக கண்ணன் ரவி வந்திருக்காரு. அவருடைய குணமும் அவருடைய பண்புக்கும் அவருடைய நட்புக்கும் நம்முடைய தமிழ் சினிமா அவருக்கு எப்பவும் கை கொடுக்கும். வாழ்க வாழ்க கண்ணன் ரவி, நிஷாந்த், தீபக் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். Myself Vishnu Vijay. I did the music for this movie, and this is Mr. Bablu. He is the DOP of this movie. இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் முதல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது த்ரூ அவர் ஃப்ரெண்ட் நிதிஷ் சகதேவன், who is the director of this movie. Thank you நிதிஷ், இந்த படத்துக்கு ஆன் போர்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு. அண்ட் கண்ணன் ரவி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படத்துக்காக பேங்க் ரோல் பண்ணதுக்கும் எங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்ததுக்கும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு எல்லாமே டீம் சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு இது வந்தீங்கன்னா எங்களோட பப்ளுக்கும் இல்லை ஓகே, எங்களோட டெபியூ மூவி தான். ஸோ பாட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். படமும் அப்படி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு டெபியூ படமாக சக்ஸஸ் மீட்டுக்கு வர்றதுக்கு we feel really blessed and lucky. I'll pass the mic to Bablu also. This one thing sir, டெபியூ வேணா தமிழுக்கு இருக்கலாம், ஆனால் இசைக்கு மொழியே கிடையாது. உங்களுடைய இசை ஆலப்புழா ஜிம்கான மாதிரி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் டெபியூலாம் தயவு செய்து சொல்லாதீங்க. Please give a big round of applause for the kind of music he has given us. Thank you so much and God bless you. May you keep giving us great music. Thank you very very much. And that was the experience of working in the film. இல்லை இது அவ்வளோ தமிழ் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் டெபியூ மூவி நிதிஷ் ப்ரோ. பட் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது முன்னாடியே சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாச்சு. அப்போ இப்போ எல்லாருக்குமே அந்த படம் பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. Thank you so much both of you for joining us on stage. மனமார்ந்த நன்றிகள். Thank you. நான் முதல்ல பேசிடுறேன். ஏன்னா சீமான் பேசினதுக்கப்புறம் நான் பேசி நிச்சயமாக யாரும் அதை ரசித்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே, அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்று, மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை, இது அது முக்கியமான காரணம். 2வது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்பது. இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக
இன்னும் ஒரு 50-60 இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். நிதிஷ் சகாதேவ் ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்கார். மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால், அவருடைய கதாபாத்திரம் சரி, அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ஜீவா, வெரி குட். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க. எப்போவுமே இது மாதிரி படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு 2 பாட்டு, நமக்கு வந்து ஒரு 4-5 ஃபைட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயகன் நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு. ஒரு பக்கம் இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசிக்கிட்ட, கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா, 2 பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் டிடிடி, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி, மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு. அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். உள்ள ஒரு சினிமா ரிவ்யூ வரும், ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரிவ்யூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச். அது எங்கள் சித்ரா லக்ஷ்மண் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சீமான் அண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. ஆனாலும் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பரவன் நடித்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்வமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு
ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை. அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த படம் தான் எல்லாரும் இப்போ யாராவது பார்த்தா கூட என்னை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேடம். நீங்கள் ஹாப்பி இல்லை? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஹாப்பி, பயங்கர ஜாலியாக இருக்குது. அதுதான் உங்கள் கேரக்டர்னால நாங்கள் எல்லாம் ஹாப்பி, அந்த கேரக்டர்னால படம் வெற்றி அப்படின்றதுனால கண் ரவி சார் சூப்பர் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம், இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு கூப்பிட்டோன்னே கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குக்கா. சரி, நீங்கள் வேணா போங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். அதுவே ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருக்கிறதுக்கு. இவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும். ஸோ இது பெரிய மேடை, இது அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டீமுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. ஒரு சக்ஸஸாக பார்க்குறது கூட ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தமிழில் இது என் முதல் படம். ஸோ இந்த படத்தில் ஒரு போம் போடுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. ஸோ டிரெக்டர் சார், கனரவி சார், ஜீவா சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இல்லை, எல்லாருக்குமே வெற்றி விழான்னா ஹாப்பி தான். ஓகேவா? ஓகேவா? இன்னும் ரொம்ப சமத்தா இருக்கேப்பா, எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ரெடி, வாங்க, குரூப் ஹக். அப்படியே குச்சிலே போங்க, ரவுண்ட் அடிக்கணும் அப்படியே. Come on guys, yeah, that's the way to do it. Thank you and congratulations again. நன்றி, நன்றி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரையுலக முன்னோடிகள் அனைவருக்கும், இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குனரை, கதாநாயகனை, என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றி விழாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி, சார் ஒரு கதை சொல்லணும். அப்படியா? யாரையா ஹீரோ? ஜீவா. யோ, அவனுக்கு ஒரு படம் ஓடாது, நீ வேற. நானே படம் எடுக்கிறதில்ல, அவனுக்கு ஒரு போங்க, வேற யாருக்கா ஹீரோ சொல்லுங்கய்யா. இப்படி வளர்ந்த ஹீரோ அவர். அப்போ இவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்துருப்பார். ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனாக நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னன்னா டிசிப்ளின். வேலையில் ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார். அவர் எந்திரிச்சிட்டாரா, குளிச்சிட்டாரா, தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாருந்தா எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் கம்மியாக இருக்காங்க. படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் இருந்தாலும் டைரக்டர் இருந்தால், டைரக்டர் புது டைரக்டர் நான் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுகிறது கம்மி. சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்டாகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல், பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாமல் அலைஞ்சு, அன்றைக்கி ஒரு 10 ஹீரோ இருந்தாங்க, எப்படியோ வந்துட்டேன். இன்றைக்கி இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி. அதனால் ஜீவா படம் ஓடுனதில் ஜீவாவோட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான். மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பப்ளு, அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னா, இப்போ இன்றைய சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக. இப்போ நான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக போவேன். எல்லோரும் 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போனோம்னா 6 to 6, சில சமயங்களில் 2 o'clock முடியும். அந்த செட் அசிஸ்டன்ஸ் 2 வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெலாம் நடனம். நாங்கள் 6 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் 5 மணிக்கு வருவோம். ஆனால் அவங்க 2 மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும். அந்த பசங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் இருகரம் கூப்பி கும்பிட்றப்ப உங்களுடைய உழைப்பு தான் இன்றைக்கி இந்த வெற்றியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு மனைவியாக நடித்த மணிமேகலை எங்கே இருக்காங்க? நான் வாழ்த்துக்கள்மா, இந்த மாதிரி ஒரு வெற்றி விட நடந்துக்கிற
வள்ளி, அவங்க நக்லைட்ஸில் நடித்த நம்ம பேர் மறந்துட்டேன். அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதில் இந்த படத்தில் வெற்றி நடந்தது. ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா, இந்த மாதிரி டைரக்டர்ஸ், இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணும்னா ராவணக்கோட்டம்னு ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. துபாயில் என்னடா ஆடியோ ஃபங்க்ஷன், பிரசாத் லேபே இருக்கே, இதுக்கு எதுக்கு அங்கே வைக்கிறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் ரவி சாரை பற்றி தெரியாது. சரி, நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து அங்கேருந்து போனால் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு, ஐயா நான் அதுக்கெல்லாம் ஒருத்தலையா, நீ ஆளை விடுங்கய்யா, நான் பாவம் நான் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறவனை கூட்டினா முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்படுற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது கண்ணன் ரவி சார் தான். சரி, அவர் அப்படி இருக்காருன்னா தீபக்கு 16 அடி பயிராரு. அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு, உங்களுடைய இந்த சினிமாவோட நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அமைஞ்சதில் ரொம்ப நன்றி. 2026 இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்ற பயத்தோடு இருக்கும்போது நாளைக்கு ரிலீஸ், 4 ரிலீஸ். மதுரையில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு ஆள் இல்லைன்னாங்க, செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கள்லாம் இருக்கும்போது, பாரதிராஜ் சார் படங்கள்லாம் இருக்கும்போது இப்படித்தான் எப்போவாவது ஒரு சக்ஸஸ் அமையும். அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய ஹாலுக்குள்ளே சக்ஸஸ் மீட் நடந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Especially my friend Kannan Ravi, who's very difficult to contact on telephone. He doesn't answer anybody's phone. I had to fly down from Delhi to catch hold of him. Here I am standing next to him, wishing him all the best for his future endeavors, and a big congratulations for the big success that he's had. TTT is a major milestone, I feel. It released in the opposition of a big film in Pongal, and it has overtaken that film too. I saw this film in Coimbatore, and ever since I saw it, I've been trying to track him, but he never answered the phone. He never answered the phone. Finally, I had to put my friend Vishnu to track him down. I said, even if you go to travel to Dubai, go to Dubai, catch hold of him and get him here. So here I am standing with him, and I am proud to say that I bought the Hindi remake rights from him. थैंक यू वेरी मच सर. नमस्ते. आप अभी इधर आके अपना बहुत खुशी कर दिया है. आपका भाई, योर ब्रदर इज माय बेस्ट फ्रेंड मिस्टर संजय कपूर. Always we discuss lot of time about the Hindi movie. So Sanjay Kapoor is like my son. So that means you're like my son now. Yeah, वो कितना बार आते रहता है मेरे को, बिना मिल के कभी नहीं गया. He's really is wonderful person. He's always with me. Well, same DNA. मैं भी दुबई आऊँगा तो आपको मिले बिना जाऊँगा. नहीं, Even if I can't contact you on phone, I will see that I call. हम छोड़ना किधर है? अभी छोड़ने वाला भी नहीं है ना. आपको पीछे लगेगा. थैंक यू वेरी मच. संजय के पास आपका पूरा एड्रेस होगा. 100% उसके पास. जितना आपका हाइड आउट है वो भी सब उसके पास होगा. 100% सर. वो बहुत बार मिल चुका है ना. हम दोनों मिल के खाया, साथ घुमाया. Well, it's really being a pleasure. Thank you very much. Really a pleasure being here. Thank you. And I wish him luck for all his future endeavors. I mean, the trailer that he showed me for the next film that he's releasing, that also looks amazing. Also, it's a almost it's finished around 6-7 movie. Different journey. You can trust this movie. I hope you make many more such films. Yeah, sure, sir. Of course, it's my passion, not for the money. But make sure you pick up my phone. Yeah, sure. I am promising you. Sure. But so many people, they are only this complaint, Mr. Kannan, you not pick up the phone. भगवान ने सब कुछ दिया सर, मुंह की एक ही दिया. वाई ஒண்ணுதான் கொடுத்திருக்கிறார் கடவுள். காது ரெண்டு கொடுத்தாரு, கண்ணு ரெண்டு கொடுத்தாரு. फोन क्यों लेकर रखता है? Yes. फिर why do you keep the phone if you don't answer the phone? Sir, उड़ाने only to make calls. Yeah. Only to make calls. Phone pickup person, only one phone. I have 6 phone not pick up. No, that's right. Whoever pick up, you have one phone is enough. Thank you very much, sir. Really, Dinesh, अपना बहुत खुशी कर दिया. You make me day happy. Thank you very much. See you very soon. Well, congratulations once again, and congratulations to the whole team. And said to wish for the Mr. Boman Irani also. Yes, Boman Irani. Also we discuss about the another movie. Yes. Is something surprise we are going to do. That is how I had your number. Yeah, sure, that's right. Thank you very much. I met the heroine of the film. She was very good, exceptional. Jiva I saw after a very long time in a film. He was very good, very effective, and so were the entire star cast. Everybody looked the part, everybody did the part very well, and that's what has made this film a big success. I wish all of them, congratulate all of them, great luck in their future endeavors, and I hope they make bigger success in future too. 100% सर. मैं हमेशा वो जो इज्जत करता हूँ मिस्टर चौधरी सर का,
Is चौधरी सर का मेरा बहुत पुराना रिलेशन है, हमारा हाइड एंड सीक का रिलेशन है. मैं उनको ढूंढता हूँ, वो भाग जाते हैं. आप फोन नहीं उठाते और वो भाग जाते हैं. சௌத்ரி சார் வந்து चौधरी என்னோட साहब, பிரம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா அவரை பார்த்தா நான் ரோல் மாடல். चौधरी साहब अपने बॉडी में तेल लगा के बैठते हैं. उनको जो पकड़ने जाएगा वो खिसक जाते हैं. आज से कितने 20 साल पहले, 25 साल पहले मैं आपको ढूंढ रहा था. 25 साल पहले ढूंढ रहा था. ये जहाँ मैं जाता था वहाँ पे होते थे, पर बैक डोर से निकल जाते थे. Oh my God, he is really quite an humble person, very nice person. Very humble. इतना ऊपर रहने के बाद भी. Only humble people escape, sir. Yeah, yes, sure, of course. उसको नहीं पकड़ना चाहिए ना, इसलिए. Thank you very much, sir. Okay, good night, everybody. Thank you. I'm off Thank to you for Delhi the- now. Thank I you, came sir. here only Thank you, for sir. Sure. you, for the success of the film, and I wish you greater success in the future. Thank you very much, sir. கண்ணன் ரவி சார், எங்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், பானி கபூர் சார் ஃபோன் பண்ணா எடுத்துருங்க. இல்ல நீங்க 2 பேரும் ஃபோன்ல கண்டிப்பா. பேசுறதெல்லாம் மேடையில பேசினா எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சார். 2000 நான் சார் இங்கே வந்திருக்கும் போது அவர் மொழியிலையும் நம்மளும் பேசணும். அதுதான் நம்ம வந்து அடுத்த மொழிக்கு கொடுக்குற மரியாதை. இப்போ இன்னைக்கு வந்து நான் சக்ஸஸ் ஆனதுக்கு முதல் ரீசனு, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. எத்தனை லாங்குவேஜ் உங்களால் இந்த உலகத்தில் கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க. இட்ஸ் 1 டிகிரி ஃபார் யூ. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. இட்ஸ் மை சக்ஸஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். லேர்ன் மோர் லாங்குவேஜ், ரெஸ்பெக்ட் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ. யூ வில் பிகம் மோர் க்ரோ அண்ட் க்ரோ. திஸ் ட்ரூ. தேங்க்யூ. बहुत खुशी सर कि आप Bang Bang, it's so exciting. The trailer was amazing. It was so good to look at that teaser. What is more special in that is Prabhu, Velu and Vadi Deva. ஆக்சுவலாக அது வந்துட்டு நான் பிரபுதேவா மாஸ்டர் வடிவேல் அப்படி தான் வச்சுருந்தேன். அவரு தான் சேஞ்ச் பண்ணார். Oh, wow. அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து தான் இந்த படத்தோட முக்கியமான தீம். ஸோ ஹீ டிட் தட். Sweet. How excited are you about the film, sir? வெரி மச் எக்ஸைட்டட். கண்ணன் சார் தான் எல்லாமே காரணம். ஒரு சின்ன கரு தான் சொன்னேன், அவர் ரொம்ப பெருசாக இந்த படத்தை கொண்டு வந்துட்டாரு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்மெண்ட் வால்கேனோ சுற்றி நடக்கிற கதை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லொக்கேஷன் கிடச்சா போதும்னு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி ஆக்டிவ் வால்கேனோ ஒன்று எரிஞ்சிட்டு இருக்குது, அங்கே போகணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே அமைச்சிட்டாரு. வடிவேல் சார்லேருந்து எல்லாருமே அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஷெட்யூல் இருக்குது, 10 days ஆஃப் ஷூட்டிங் லெஃப்ட் வெயிட்டிங். Fantastic. We're also looking forward to the film, sir. ஏன்னா வடிவேலு சார் அண்ட் பிரபுதேவா சார் ஒன்றா ஒரு காம்பினேஷனாக பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன், ஒரு தனி பிளாஸ்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் சார், a few words. ட்ரிபிள் டி இந்த படத்தை டைரக்டர் நிஷித் அண்ட் இபி முத்து அவங்களாம் இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஜீவா சார், நான் பெரிய ஃபேன், அவருடைய ஒரு படம் பண்ணணும், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சாரி தலை, இது உங்கள் ஃபங்க்ஷனில் இதை ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் கண்ணன் சார், பராக் துபாய் வந்துட்டு இட்ஸ் பிகமிங் அதர் கோடம்பாக்கம். ஸோ ஏவிஎம் உருண்ட மாதிரி அங்கேயும் ஒரு வெளியே ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். Thank you, sir. Thank you. And a few words from you, sir. Yeah, hi to everyone. I've seen the rushes of Bang Bang Bang. It's really good. And they've shot in an active volcano. It's really scary to watch it actually. And the makeup is extremely good. And to be very honest, the editing is just started, so I can't tell much about the film. But I would like to congratulate the Triple T team. All of you, from Jiva sir till that Kutti Nai varaikum, adu eppadi அந்த நாய் லாஸ்ட்ல ஃபாலோ பண்ணிச்சுல ஒரு ஷாட், அது வரைக்கும் I enjoyed the film. It was really nice. Superb work, superb editing, superb camera work, everything. It was really great. I enjoyed it so much. And after a long time, one film which is below 2 hours, வந்தோமா பார்த்தோமா பாப்கார்ன் சாப்பிட்டோமா என்ஜாய் பண்ணோமா சிரிச்சோமா போனோமா அப்படின்னு இருந்தது. ஐம் ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய வரணும். அண்ட் ஐ would like to thank Kannan Ravi sir for this lovely film, and thank you for giving us this film as well. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you very much, and wishing you. ஆக்சுவலி அது பெட்டர் தான். ஸோ ஜீவாவை நாங்கள் ரொம்ப நாளாக அவரோட பர்ஃபார்மன்ஸை ரசிச்சிருக்கோம். ராம்லேருந்து ஆரம்பிச்சு அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்போஷர். இப்போ ரீசெண்டாக வந்த பிளாக் வரைக்கும் ஜீவா இஸ் அன் இன்க்ரெடிபிள் பர்ஃபார்மர்.
அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அமையும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி ஜீவா இந்த படத்தை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி எங்கேயோ பார்ட்டியில் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் ஜீவா. இது வந்து இஸ் லாங் பெண்டிங் அண்ட் very excited that you are back in form. And have to congratulate the director and the whole team. இந்த கதையை வந்து ஜீவாக்கு கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணி அண்ட் ஃபைனலி ஆடியன்ஸ்க்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. ப்ரில்லியன்ட். அண்ட் இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதையாக இருந்தாலும் கடைசியிலாம் பயங்கர எமோஷனல் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலி செகண்ட் டே தியேட்டரில் பார்த்தோம், நைட் ஷோ பார்த்தோம். அப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த எண்ட்லலாம் வந்து தே வாஸ் சச் ப்ரில்லியன்ட் ரெஸ்பான்ஸ். அது தியேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமோஷ்னல், அதில் வந்து ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்தோடனே வி வர் சூப்பர் எக்ஸைட்டட். வி ஸ்போக் டு கண்ணன் ரவி சார் அபவுட் த ஃபில்ம். அண்ட் கண்ணன் ரவி சார், உங்களோட சாய்ஸ், யுவர் டெடிகேஷன் டு நம்ம தமிழ் சினிமா அண்ட் டு ப்ரெசென்டிங் இட் ஸோ வெல் சார். இந்த படத்தோட பெரிய வெற்றி வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் அந்த ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்த்தது. ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி ரீசெண்ட் டைமில் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம். அண்ட் வந்துட்டு லைக் அதுதான் திடீர்னு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு என்ட்ரி, ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி வந்துட்டு எல்லாத்தோட மனசை கொள்ளடிச்சிச்சு. அண்ட் நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு, லைக் ஒரு விசிபிலிட்டி இருந்துச்சு. ஒரு சின்ன படமா அந்த மாதிரி தெரியாமல் நல்ல விசிபிலிட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் இது மாதிரி வெற்றி அடைஞ்சதுன்னா அவங்க கண்டினியூஸாக பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கு பின்னாடி கண்ணன் ரவி சாரோட ஃபேமிலியும் வி ஹாவ் டு கங்க்ராச்சுலேட். மேடம் கண்ணன் ரவி சாரோட டாட்டர் அண்ட் ஆப்வியஸ்லி தீபக், எல்லாருமே சினிமா வெறியங்க. நாங்கள் ஒரு வாட்டி கேஷுவலாக ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது மேடமும் சாரோட டாட்டரும் அவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க சினிமாவை பற்றி. ஸோ ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் சினிமான்னு இருக்கும்போதே ஐ திங்க் சாருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவர் வந்து ஹி ஹேஸ் டு ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் அண்ட் ஹிஸ் சன் ஃபார் இது ஓகே அவங்களுக்கு அப்படின்னா அவர் அப்ரூவ் பண்ணிடுவார். Thank you so much, Pushkar and Gayatri. And Lingusamy sir. எல்லாருக்கும் வணக்கம். கண்ணனுங்கிற பேர் ஒரு ரெகுலராக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ரவிங்கிற பேரும் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் இந்த 4 வருஷத்தில் கண்ணன் ரவிங்கிற ஒரு பேரை என்னடா அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கே, இது யார் துபாய்க்கு போயிட்டு வந்தாலுமே கண்ணன் ரவி சாரை பார்த்துன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட்டாக ஒரு 6 கோடின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இது? சமீபத்தில் சரண் சார் கூட போயிட்டு வந்தார். எங்கள் முதலாளி இங்கே இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய பேட்டர்ன். 43, 45 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க. இந்த வருஷத்தில் வந்த சிறையாக இருக்கட்டும், டிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் உங்கள் மாடல் சார். நீங்கள் மறுபடியும் தொடங்கணும், திரும்பி நீங்கள் நிறைய செய்யணும். ஜீவா வந்து முத நடிக்க வந்தப்போ எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஒரு ஆடு கொடுத்தோம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு. எத்தனை வருஷமானாலும் அது நிகழ்ந்திருக்கு. அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவங்க டைமிங்கில் வருவாங்க, பர்ஃபெக்டாக நடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடம் வந்து கோட்டாயத்தில் அவர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடத்துல இருந்தாங்க. அதோட இது தொடர்ச்சி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது இன்னும் கண்டினியூ ஆகும். நிஜமாக சவுதி சார் எப்படின்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லுவாங்க. ஜீவாவை வச்சு இப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டு, என்னுடைய டைலாக் ரைட்டர் ஒருத்தர் படம் பண்ண போனப்போ நான் சொன்னேன், சார் தொடங்கலாமேன்னு கேட்டப்போ, இன்னும் ஜீவாவுக்கு சரியாக ஒன்றும் இந்த காம்பினேஷன் அமையலும் இல்லைப்பா, அவன் தனியாக பிஸ்னஸ் இல்லையம்பார். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த படத்தை கூட உடனே ஆரம்பிச்சிடலாம் சார். தனியாகவே அவருக்கு எல்லா பிஸ்னஸ் வந்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள். நிஜமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விழா சமீபத்தில் இல்லை. கண்ணன் ரவி சார் சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் மொழியை கற்றுக்காதீங்க. நீங்களாக விரும்பி எத்தனை மொழி வேணுமா கற்றுக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசுகிறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் இல்லை கூச்சமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்க. எனக்கு இங்கே ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு போடியும் இருந்தால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்கே கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல
நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இங்கேருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் வந்து போகி ஆகிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கலுங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் ஒரு அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக முங்குடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை இவர், வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டில் அது இருக்கட்டுமேனு. 5 வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அவர். நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய மனசு, அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவர் 16 அடி, நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Congratulations on an amazing film, Prarthana. எவ்வளோ சந்தோஷமாக திரைப்படத்தோடைய வெற்றி விழாவில் நிற்கும் பொழுது. First of all, good evening, ladies and gentlemen. It's an absolute honor to be here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரிபிள் டி வந்து எனக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாத்தில் போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நிதிஷ் அவருக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோதான். எனிதிங் தட் யூ ரிமெம்பர் வெரி ஃபாண்ட்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டைமில் என்னால் மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம், அந்த ரீஅஷூரன்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தருணமாக இருந்ததுன்னா? என்னால் எதுவுமே ஃபர்ஸ்ட் டேலேருந்து எதுவுமே மறக்க முடியாது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் வாஸ் ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இட் வாஸ் லைக் இட்ஸ் யோர் கிரவுண்ட், கோ ப்ளே. எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. So working with this team, it was very easy. It was like it's a your ground, go play. எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது.
எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப ஆர்ட் லவ் பண்ணவங்க, பேஷன், ரொம்ப ரொம்ப பேஷனட்டான டிரெக்டர், ரொம்ப பேஷனட்டான டீம், எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து நியூ எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூவாக தான் இங்கே இருந்தோம். அண்ட் யங் பிளட் ரொம்ப அதிகம் இங்கே. ஸோ அதால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு எனர்ஜி இப்போவுமே இருந்தது அங்கே. அண்ட் ஒர்க்கிங் வித் ஜீவா சார். ஜீவா சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து கேடிவி பார்த்து வளர்ந்தேன். அதில் வந்து எப்போவுமே அவருக்கும் சின்ன வயசு தாங்க. எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்ண போது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண ஃபீல் வரலை எனக்கு இவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, கம்பம்ல இருந்தவங்களும் தேனியில் இருந்தவங்க வந்து நடித்தவங்க எல்லாருமே சொன்னது, ஜீவா என்னப்பா எப்போப்பா வர, நாங்கள் மிஸ் பண்ணுறோம், எப்போ இவங்க படம்லாம் மிஸ் பண்ணுறோம். ஃபைனலி அவங்களுக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் ட்ரீட் நினைக்கிறேன். ஜீவா சார் இஸ் பேக், அந்த மாதிரி தான். ஃபேன்டாஸ்டிக், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்களாம் சொல்லிடலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் த ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வெற்றி படத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா சார், அப்புறம் நிதிஷ் அண்ணன், மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய் அண்ணன், அப்புறம் எல்லாருக்கும் மேனேஜர்ஸ் எல்லாரும் வணக்கம். இந்த படம் வந்து நல்ல வெற்றிகரமாக ஆக்ஷன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரிபிள் டி மூவியில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு நான் ரொம்ப இது வந்து ப்ராப்பராக வெளியில் வர வேண்டிய நாளும் அது தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக கன்னியாகுமரி அதுக்கு ஓ வரலையா இப்படியா வந்து இல்ல சாமி, இங்க இல்ல சாமி, அங்க ஒரு வயர் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 நிமிஷம் இருப்பா, அந்த பிள்ளைக்கு ஏதாவது கொடுங்க. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஒண்ணு சும்மா ஒரு நிமிஷம் இருங்க. சும்மா நிக்கணும் அப்படி. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. அழிச்சொண்டு ஆத்தி இதோட பேசணுமா? இதோ வீடியோ பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. ஓகே ஓகே. இந்த ட்ரிபிள் டி மூவியில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இங்கே எல்லாருக்கும், டீமுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் கன்னியாகுமரி ஸ்லாங்கை வெளியில் கொண்டு வந்த நிதிஷ் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அது வந்து என்னென்னா, ஒரு வெளியில் யாருக்கும் அவ்வளோ புரியாத மாதிரி இருந்து, அதனால் வந்து இதை ஸ்லாங் எடுக்க இருந்தோம். அதை நிதிஷ் அண்ணன் வந்து வெளியில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்து இந்த படத்தில் வச்சுருந்தாரு. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். இன்னும் ஒன்று என்னென்னா, இந்த படத்தில் நல்ல ஜாலியாக இருந்து, அப்படின்னா
ஷூட்டிங் ஸ்பாட்டு கலன்னு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா படம் எடுத்துகிட்டு இருப்போம், இடையில பிரேக் விடும்போது வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு ஒரே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பறை அடித்து டான்ஸ் ஆடுவோம். அப்படிலாம் நல்ல ஜாலியாக இருந்து இன்னொன்று நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. 3 டேக்ல 4 டேக் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி ஆரம்பித்தார். பெரிய வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது, அதனால் மன்னிச்சிடணும். நான் மலையாளத்தில் பேசிக்கிறேன். ഫസ്റ്റ് ഡെബ്യൂ പടമാണ് മലയാളം തമിഴിലെ മലയാളത്തിൽ കുറച്ചായല്ലേ. ട്രിപ്പിൾ ടി ഭയങ്കര സ്പെഷ്യലാണ്. ഒന്ന് കുറച്ച് പടങ്ങൾ നമ്മൾ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും എനിക്ക് ഒരുപാട് ഫ്രണ്ട്സിനെ ഉണ്ടാക്കാൻ പറ്റിയൊരു വർക്കാണിത്. അത്രയും ഇമോഷണലായിരുന്നു എനിക്ക് ഈ വർക്ക് കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോഴത്തേക്ക് തിരിച്ച്. നിതീഷ് എൻ്റെ ക്ലോസ് ഫ്രണ്ടാണ്, എന്നാലും വിളിച്ച് പടം തന്നതിൽ ഒത്തിരി സന്തോഷമുണ്ട്. അതുപോലെ തന്നെ അനുരാജ്, സഞ്ജയ് ഭായ്, വർക്ക് ചെയ്ത എല്ലാ ടെക്നീഷ്യൻസ്, ബബിലു, എല്ലാവരും ഭയങ്കര നല്ല കമ്പനിയാണ്. സോ സ്പെഷ്യലാണ് ട്രിപ്പിൾ ടി. താങ്ക് യു സോ മച്ച്. Thank you and congratulations on a big Nandri. Time now for us to welcome the man of the hour, ladies and gentlemen. ஹாய், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. வெளியூர்ந்து வந்து இந்த மொழி தெரியாமல் அந்த மொழியில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கன்னடவி சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள், ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் வச்சுருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டு நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூவி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலிமி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதிஷ், உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. பாலிடிக்ஸில் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சு தான் இறங்குனீங்களா, இல்லை ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலாக அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இட் இஸ் அமேசிங். ஜீவா சார் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம், 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jeeva sir. It is very, very special. But working with Jeeva sir, how was the experience? Nice. He's very chill and cool. ஒரே வைபிள் தான் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஜீவா சார் வந்து ஓகே, இதில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட். அந்த டெசிஷன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி வச்சாட்டேன். ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார். அந்த வீடு வந்து அந்த பாயிண்ட், அந்த ப்ளாட் வந்தபோது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்போ வந்து ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஷூட், அந்த மாதிரி டிஷ் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் எ பிக் திங். ஃபேண்டாஸ்டிக். ஜீவா சார் கிட்ட த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் தான், வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? One take artist bro, you are. Seriously, second take இல்லை எடிட்டருக்கு எனக்கு. அப்பா ஆமாம் ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆளு. Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is Jeeva sir. Thank you so much, Nitish sir. Thank you very, very much. ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம், ஃபினாமினலான ஆக்டர், வாட் அ பர்ஃபார்மர் அப்படின்னு. நான் மேடையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா, என்ன ஆளியா அவர் அப்படின்னு. தட் மேக்ஸ் அஸ் ட்ரூலி ஹாப்பி பிகாஸ் ஹீ இஸ் ட்ரூலி ஆர் ஜீவா சார். தேங்க்யூ ஸோ மச் நிதிஷ் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் us on stage and congratulations on a big success. சார்
முடிச்சிடல சார் ப்ளீஸ். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் ரவி சார் முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொன்னது ரொம்ப உண்மை. இந்த சக்ஸஸ் மீட் ஒரு சக்ஸஸ் விழா, வெற்றி விழா அப்படின்றது படத்தோட 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் ஒரு உண்மையான ஒரு விழா, மிக அழகான ஒரு விழாவை இங்கே நடத்துறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அழகாக நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சார். திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இல்லைங்களா, அந்த ஊர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சினிமா ரசிகன் சொல்ல மாட்டேன், ஒரு வெறியன். அங்கேருந்து ஆல் தி வே டு துபாய். இந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஜேர்னி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே. கண்டிப்பாக நான் வந்து நிறைய ட்ரிப் சொல்கிறேங்க. 7 வயசில் அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்து ஏழையாக திரும்ப மாறி, பல முறை ஏழையாக மாறி பல முறை பணக்காரனாக இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில் தோற்று திரும்ப திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோடய உழைப்பு, என்னோடய குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலே இன்றைக்கி ஒரு நல்ல பேரை நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோடய ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுற எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு 2வது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றதை. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. ஆஃப்டர் 3.5 years 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஒரு முகம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாம்பளாக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேறு மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது ஃபஸ்ட்டு என்னோட நன்றி. இருந்தாலும் இந்த நன்றி அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேறு எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமாக முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோடய நட்பு வட்டாரம் இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. ஒரு துணியாக நின்று அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்ஸஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனே குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோடய குடும்பத்துக்கு நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள். ஒரு துணியாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குற, ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோதான்.
தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார்? இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்தையுமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவர்தெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார், நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோட குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறையா பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயந்தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட்டு, பக்கத்து வீடு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே வந்து ஒரு அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மேலதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பிந்தாருன்னு வச்சுங்க. இது 100% வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஜர்னி. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா அந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைஸ் என்னோட எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு, எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி US வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான். என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்ட முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். உள்குத்து என்னென்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்னை தரத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக இgnore சார், லண்டனில் படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜர். பட் தமிழ் சினிமா மேலே உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேலே இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்லை இஸ் இட் த விஷன் ஃபார் த ஃபியூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம்.
ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ வந்து எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes he took 20 minutes அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும்போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் வந்து தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பாரு, பட் நாங்களும் ஒரு சைடில் வந்து நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிடுறது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோட மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து சார் இது இப்போ இருக்குன்னு சொன்னப்போ நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொன்னோம். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டர்ஸு இது சார்பாக அவர் ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே செல்லுமணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகணி சார், சீமான் சார், டாடி சார், ஓகே டாடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கு வாங்குவார் சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அதை பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார், அதே மாதிரி எஸ்வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம், சைமா அவார்ட்ஸ்லேருந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. அங்கே மறக்காமல் அங்கே ஒரு இக்கு வச்சுருவார் என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம். லைக் மை சன், ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். 2வது சார் தேங்க்யூ. டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க, சாரி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். நன்றி. உங்களை உள்பட, தேங்க்யூ சார், உங்களை உள்பட. தேங்க்யூ சார், தேங்க்யூ. துபாயில் நாங்கள் பேட்டி எடுத்தோம், இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றி சார். அண்ட் தமிழ் சினிமா உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களும் தமிழ் சினிமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. we're always there for you. thank you. and audience உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ so much தீபக் சார். தேங்க்யூ. சிவனும் சக்தியும் சேர்ந்தாம சார் முதல் தான் நானும் உள்ளே வந்தேன். சரி நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்தளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்றைக்கி துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா
வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு யா. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேறு ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேற ஒரு டைலாக் சொல்ல வச்சிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் சொல்லி நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை. எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன். எனக்கு தெரியும், நான் சொல்றது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சிருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்டு கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படி தான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு புள்ள. நீங்கள் சம்பாரிச்சது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்கள் வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நடுவில் வந்து அஸ்ட்ராலஜர் ஷெல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்ல டைம் என்னங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கலை. பட் இப்போ கதை கேட்டார். 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னார். நீங்கள் பார்த்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருன்னார். சன்ரைஸ் விடுங்க, டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தியேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணும்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம், நண்பர்களாக நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்னக்கண்ணா மைக் வாங்கிக்கோ. சௌத்ரி சார், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டார், அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அவர் வேறு ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா எங்கேயோ போகிற மூடில் இருந்தார்.
சீக்கிரம் பேசுங்கப்பா மூட போகிறாங்கன்னாருங்க. என்ன அப்படின்னு கவுண்டர் ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் அந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால படம் மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக் ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம் நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை யார் நடிக்க போகிறாங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோடனே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போது சீமான் இந்த பக்கம் திரும்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்றைக்கும் எந்த பக்கம் வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கண்ணன் ரவி சார். தேங்க்யூ ஸோ மச் தீபக் சார். தேங்க்யூ எஸ்வி சேகர் சார். மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. யூ அண்ட் யுவர் டீம். அப்புறம் வந்து ஜீவா ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் ரவி சாருக்கு வந்து யாருக்கு சொல்லணும்? ஓ, கேமராக்கு சொல்லணுமா? நீங்கள் பேசுங்க சார். ஓகே ஓகே, வருது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், அவங்க சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவர் பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு 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 காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். ஸோ நிறைய திட்டு எனக்கு வரல, அப்படி வர மாட்டேங்குது. அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோடு நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போகிறோன்னு நினைக்கிறேன். come on, let's do it. And I think ஜனகன மனகதை பாடி
மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல மாதத்து வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, அது தெரியுது எனக்கு. லைட் அப்பா வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச், நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமாம் சார், நானும் அதான் சொல்கிறேன். அதான் நாங்கள் 10 மணிக்கே பிரேம்சிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அந்த ஃபீலிங் புரியுதுல்ல உங்களுக்கு? அதுதான். ஸோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்பதான் சார் ஜீவா பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. ஸோ அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சாருக்காக ஒரு மேடையை வந்து ஆமா சார் கலக்குவார். ஜீவா சார் அப்படி எப்படி சார் என்ட்ரி? இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல. என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சவே வரும். வாங்க தலைவா, டைரக்டர் வாங்க, எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு? வாங்க லிப்பின் வாங்க, எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க, ஹோல் டீமே வாங்க, ஃபுல் லிப்பின் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க பிரார்த்தனா கம். ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏய் வாங்கப்பா, எல்லாம் சின்ன ஆடியோ வரலீங்களா? பாட்டு போடல, சாரிண்ணே சாரிண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 10:30 மணி சார். 10:30 மணி. தேங்க்யூ. ஆமாம், ட்ரூ டீம் செலிப்ரேஷன். ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர், எங்கள் ரைட்டர் காணும் எல்லாரும் பல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. விஜய் இங்கே இருக்காரு. ஹலோ அனுராஜ். ஹலோ ஐயா வாங்க. இவர் தான் அவங்க வந்து பேப்பராக அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஸோ நாங்கள் வந்து ஒரே லொக்கேஷன், அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு சின்ன படம்னு. பட் உண்மையிலேயே இது ஒரு சின்ன படம் இல்லை. இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம். ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா, இந்த படம் வந்து மேக்ஸிமம் 1 hour 45 minutes 50 minutesக்குள்ளேயே முடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமிழி மக்கள்கிட்ட சொல்லணும். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம், ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி நன்றி, என் குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இங்கே வந்து இளவரசர் சார் வந்திருக்காரு, இங்கே சார் இப்போ தெரியல, ஐ திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என் தம்பி ரம்யா சார் மிஸ் பண்ணுறோம். ஸோ 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்ணுறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு ஐயா வந்து இவர் தான்
நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை. அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு, அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம், மனசு கஷ்டமாக இருக்கும். பட் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு ஒரு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும். இது வந்து டூப்லாம் போடும், ஆனால் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா, அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ணக்கூடாது? ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன். உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம். ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம், மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட். இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ இந்த படம் நல்ல வேளை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ். தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் நிறைய படங்கள் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க. நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன். 83 இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களாம் பார்க்கல போல இருக்குது. பட் எஸ், ஒரு தமிழில் ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது. அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சக்ஸஸ். ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த உங்கள் டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ லிபினுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும். இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற இந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களையும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ அவங்களும் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அதாவது அந்த அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான். அங்கே இருக்கிற அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் எங்ககிட்ட சொல்லுவார், சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க, நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லை சார், நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அவர் எங்கே காணும்னு தெரியல, ஏதோ கோச்சிக்கினார்னு நினைக்கிறேன். ஸோ விடிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆஃப்டர்நூனே மீட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோடனே மீன் சாப்பிட்டோம். ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு, அதை சாப்பிட்டோம். உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னவோ இருந்து அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க, நீங்கள் 2 வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன். சரி, இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும். ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும். அவரும் இப்போ தாங்க சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்றைக்கி தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு. ஸோ இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு. அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்களதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க. ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான். அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு 99 படம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை. அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ, ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்.
அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க. அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு. அவர் சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்க போகிற டைமு. பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும். அவரோட மனநிலைமை இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது. என்ன சார், உண்மை தானே சார்? சார் அவர் பலது பார்த்துருக்காரு சார். சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், நீங்கள் தான் முதல்ல இன்றைக்கு பிளஸிங். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தமிழ் சினிமாவின் ரொம்ப ரொம்ப லெஜெண்டரி தயாரிப்பாளர் சார்வி சௌத்ரி சார். ஸோ இந்த தருணத்தில் ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட டீமை மேலே கூப்பிட்டு வந்தோன்னா எங்கள் அப்பாவோட பிளெஸிங்காக தான் நான் வந்து மேலே கூப்பிட்டேன். ஸோ நிச்சயமாக 99 ஃபிலிம்ஸ் ஓஜி ப்ரொடியூசர், த ரியல் ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி 99 ஃபிலிம்ஸு. ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்குது. ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்பர்ஷ் ப்ளீஸ் கம். அப்பா கூப்பிட்றாரு. ஜூனியர் என்னோட சன். அவர் என்னை விட தாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டேட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த எஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே. ஒரு செலிப்ரேஷனுடைய மிக அழகான கிளைமேக்ஸில் we have the entire team. We also have our very own Suresh Gopi sir joining us. Please put your hands together as we welcome Suresh Gopi sir joining us. அப்படியே மேலே கூப்பிடுங்க சார், மேலே கூப்பிடுங்க. Suresh Gopi sir, I request you to please join us on stage. மை சன் சார், பிரதர் நினச்சிட்டிங்களா? தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ஃபங்க்ஷன் கிங்ஸில் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் இங்கே நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பு நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன். பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்னைக்கு வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கும் எதுக்கு நான் கொடுத்துறேன். அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து இவங்க ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் வந்து அந்த டைரக்டர், இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவங்க குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, வந்து இந்த படத்தினுடைய ரெசல்ஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டு ஷர்ட் போட்டு படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன், நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனது பார்த்தா முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும்,
முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதை ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அபி சௌத்ரி சார். ஐ திங்க் சொல்லுங்க சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு முதல் காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது. நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் லாட், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர். மனிதநேயம், பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam. Good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chowdhury sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan, and their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாதமாக தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு 8 மாதமாக தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போது இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இந்தியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், அதே மாதிரி வித்யா இவங்கெல்லாம் வந்தாங்க. அவன் நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார். நான் இன்றைக்கி வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை, கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing
good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்குது இல்லை? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் 83லேருந்து 82லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்லை? ஆமாம் சார். 100 அந்த பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir. No? I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat that he's 3 மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பாட்டு சார் வந்து தமிழ்ல அபிராமி பாடணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. எங்க டீமை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி விட்டுருங்க. 2 பேரும் முடியவே அபிராமி வாங்க. 1 minute ப்ளீஸ். நீங்களும் நோ சார், நீங்க ஒரு சாங் ப்ளீஸ். திடீர்னு அப்படி கேட்டா எனக்கு tribute to SPB sir. I have not learnt music, but this song pushed me into learning music. I learned music with this song, alongside this song. I think you will all cherish this song, even if I sing it, because it's not singing, it's a prayer for SPB sir. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா
நிலா காணுமே விழா காணுமே வானமே. தேங்க்யூ. எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு லைன் பாடினீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. But I think at this moment இதை விட ஒரு பர்ஃபெக்டான பிக்சர் இருக்க முடியுமான்னு தெரியல. The entire team of TTT is here to celebrate this big success. இந்த டீமுக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல் and a beautiful picture. இந்த அழகான ஃபேமிலி போர்ட்ரேட்டுக்காக, இந்த அழகான ஃபேமிலி பிக்சருக்காக that's a moment. எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சர். முன்னாடி யாராவது உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட உட்காந்துக்கலாம். Yeah?